வணக்கம். குழந்தைகள சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. நாம் கொடுக்குற எல்லா உணவுகளையும் அவங்க சாப்பிட்றதில்ல. சில சமயங்கள்ல நம்ம கொடுக்குற உணவுகள சமத்தா சாப்பிட்டு முடிப்பாங்க. சில சமயம் சாப்பிட மறுக்கிறதோட இல்லாம ரொம்பவும் அடம் பிடிப்பாங்க. குழந்தைகளுக்கு பால், தண்ணீர், பழச்சாறுகள்னு திரவ ஆகாரங்கள பாட்டில் மூலமா கொடுத்து பழக்கப்படுத்துகிற அம்மாக்கள், திட உணவு கொடுக்கும்போது மட்டும் ரொம்பவுமே திணறிடுறாங்க. சாதாரணமா 1/4 இட்லி ஊட்டுறதுக்குள்ள 1 மணி நேரத்தை செலவிடும் அம்மாக்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்படி அப்படின்னா, குழந்தைக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா குழந்தை சாப்பிடாம எல்லாத்தையும் துப்பிடுறாங்க அப்படின்னு புலம்புவாங்க. அப்படி சாப்பிட மறுக்கிற குழந்தைகள சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தியும், தனியா சாப்பிட வச்சு பழக்கறதோட அவசியத்த பத்தியும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சரியான உணவுதான் ஆரோக்கியம் தரும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து முக்கியம். அதனால் குழந்தைகளுக்கு உணவுடன் போதிய ஊட்டச்சத்து பொருட்களையும் சேர்க்க வேண்டியதும் அவசியம். குழந்தைகளுக்கு உணவு அட்டவணையில் ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 உணவுகள், அப்புறம் 2 ஆரோக்கியமான தின்பண்டங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பால் பொருட்கள் குழந்தையோட உணவில் ஒரு முக்கியமான பகுதி. வீட்டில் தயாரித்த உணவை ஊட்டி விடுறது குழந்தைக்காக பெற்றோர் செய்யும் முதல் ஆரோக்கிய வழி. முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால், 6 மாதத்திலிருந்து தாய்ப்பாலுடன் கேழ்வரகு கஞ்சி, அரிசி கஞ்சி, வரகு கஞ்சி, திணை கஞ்சின்னு நம்ம எல்லாமே கூழ் மாதிரி செஞ்சு தரலாம். ஒவ்வொரு வேளைக்கும் ஒரு உணவை அறிமுகப்படுத்தணும். காலையில் இட்லி, பொங்கல், கேசரி, கிச்சடி இந்த மாதிரி. மதியம் சாதம், பருப்பு, காய்கறிகள், மசிச்ச கேரட், உருளைக்கிழங்கு, சாம்பார், ரசம், தயிர் சாதம், மோர் சாதம் இந்த மாதிரி. மாலையில் ஆப்பிள், பப்பாளி, சப்போட்டா, வாழைப்பழம், வேக வைத்த நேந்திரம்பழம் இந்த மாதிரி கொடுக்கலாம். 9 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா முட்டையின் மஞ்சள் கரு கொடுக்கலாம். இந்த உணவுகளை மசிச்சு கொடுக்கணும். நம்ம சாதம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிக்சியில் போட்டு சாதம் அடித்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் சூடான சாதத்தை கொடுக்கும்போது நம்ம டம்ளர் வச்சு மசிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கைகள்லேயே நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். மிக்சியில் அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பக்குவத்துக்கு குழந்தைகள் பழக்கப்பட்டுடுவாங்க. அவங்களோட ஜீரண சக்தி, மெல்ற சக்தி எல்லாமே கம்மியாயிடும். அதனால் நம்ம டம்ளரில் மசிச்சோ இல்லை கைகளால் மசிச்சோ கொடுக்கறது தான் சாதத்தை மசிச்சு கொடுக்கறதுக்கு சரியான. 1 வயதுக்கு பின்னாடி முட்டையின் வெள்ளை பகுதி பசும்பால் கொடுக்கலாம். சில குழந்தைகளுக்கு பாலில் இருக்கிற புரதம் அலர்ஜியை ஏற்படுத்தி ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சிலவங்களுக்கு சரும பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பசும்பாலை தவிர்க்கிறது நல்லது. மறுபடியும் ஒரு 6 மாதங்கள் கழித்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பால் கூட பசும்பாலில் பால் அளவை ஜாஸ்தி சேர்த்துட்டு மெதுவாக கொடுத்து பழக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா 1 வயதுக்கு அப்புறமா அனைத்து உணவுகளையுமே கொடுக்கலாம். பற்கள் முளைக்க ஆரம்பித்ததுமே அவங்களாக எடுத்து சாப்பிட வைக்கலாம். குழந்தைக்கு உணவு பழக வைக்கும்போது முதல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளை தட்டில் பிட்டு வைக்கணும். நீங்கள் வச்சதுமே குழந்தை உடனே எடுத்து வாயில் போட்டு மெல்லாது. முதல்ல கையில் அந்த உணவை எடுத்து திருப்பி பார்க்கும். அப்புறமா அதை உற்று நோக்கி கவனிக்கும். அதுக்கப்புறமா சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா உணவை நுகர்ந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சாப்பிட தொடங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமே தனியாகவே சாப்பிட பழகிக்குவாங்க. குழந்தைகள் தனியாக சாப்பிடும்போது தானாகவே உணவை மென்று சாப்பிட்ருவாங்கன்னு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நினைக்கக்கூடாது. குழந்தை முதல்ல உணவை அப்படியே விழுங்க செய்வாங்க. மென்று சாப்பிட்ற பழக்கம் வர வரைக்கும் உணவு விழுங்கி தான் சாப்பிடுவாங்க. உணவின் சுவை அறியும் வரைக்கும் ரசித்து சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் உணவை தானாக சாப்பிட்றத பழக்கப்படுத்தணும். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டாலே நாளடைவில் குழந்தை அழகாக தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். குழந்தை நாளடைவில் எல்லோரோடும் சாப்பிட உட்காரும்போது தானாக ஓடி வந்து உட்காந்துக்கும். அதன் பிறகு குழந்தைக்கு உணவை ஊட்டும்போது உணவை துப்பாமல் மென்று சாப்பிட தொடங்கும். பசி எடுத்தாலும் குழந்தை கையில் வச்சிருக்கிற பொருட்களை மென்று அசை போட்டபடி செஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பசி எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தை உணவை சிந்தாமல் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. பெரிய தட்டாக இருந்தாலும் உணவை மேலும் கீழும் சிந்தியபடி தான் சாப்பிடுவாங்க. அதனால் தரையை சுத்தமாக வச்சுருக்கிறது பாதுகாப்பானது. சில தாய்மார்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தரையை சுத்தம் செய்யணுமே அப்படின்னு சலிப்படைஞ்சிட்டு அவங்களே உணவை ஊட்டி விடுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுவும் மிகவும் தவறு. பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு கட்டாயம் சாப்பிடும் முறையை கண்டிப்பாக
பழக்கப்படுத்தி நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பிட வைக்கும்போது குழந்தையை சம்மணமிட்டு உட்கார வச்சு சாப்பிட பழக்கணும். அனைவரும் சாப்பிடும்போது குழந்தைக்கு அனைத்து சுவையான உணவுகளையும் பழக்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தினம் ஒரு காய்கறியை வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தட்டில் அலங்காரமாக வச்சு கொடுக்கலாம். கேரட்டை சிறு துண்டுகளாக நறுக்கி ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம். சுண்டல் வகைகளை நல்லா குழைய வேக வச்சு அது கூட வெல்லம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். கீரைகளை சாதத்தில் கலந்து சிறு சிறு உருண்டையாக வைக்கலாம். காய்கறிகளை சப்பாத்திக்குள்ளே வச்சு சப்பாத்தி ரோலாக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வைக்கலாம். பெரும்பாலும் அரிசி உணவுகளை தவிர்த்து சமச்சீரான சத்துக்கள் அடங்கிய பொருட்களாக கொடுக்கறது நல்லது. குழந்தை தனியாக சாப்பிட தொடங்கினாலும் தனியாக விடாமல் குழந்தையின் அருகில் அமர்ந்து உட்கார பழகணும். குழந்தை உணவை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கவளத்தையும் சரியான முறையில் வாயில் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரே மாதிரியான உணவை கொடுக்காம தினம் ஒரு உணவாக கொடுத்து பழக்கணும். எல்லா சுவையையும் தினம் ஒன்றாக கலந்து கொடுத்தால் குழந்தைகள் எல்லா வகையான சுவையையும் சாப்பிட தொடங்கிடுவாங்க. அதே நேரம் குழந்தை சாப்பிடணுன்னு அதிக இனிப்பு சேர்க்க வேண்டாம். தட்டில் வச்சிருக்கிற அனைத்து உணவையும் குழந்தை சாப்பிடணுன்னு விரும்ப வேண்டாம். அதே மாதிரி வேகமாக சாப்பிட்றதுக்கும் அவசரப்படுத்தக்கூடாது. குழந்தை சாப்பிடும் வரைக்கும் பொறுமையாக இருந்தாலே குழந்தை வயிறு நிறைவாக சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு சில உணவின் சுவை பிடிக்காமல் போகலாம். அதனால் அந்த உணவை அப்போதைக்கு தவிர்த்துக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வேறு முறையில் அதை சமைச்சு கொடுக்கலாம். இல்லை அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கூட திருப்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த சுவை சில நேரம் பிடிக்காமல் போகும். சில நேரம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தை தனியாக சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட நேரிடலாம். அப்படிங்கிறதுனால நம்ம கூட இருக்கிறது நல்லது. தொடர்ந்து குழந்தை தானாக சாப்பிடும்போது வளர்கிற பருவத்தில் உணவுகளை ஒதுக்காமல் அனைத்தையும் சாப்பிட பழகுவாங்க. வளர்ந்த பிறகும் அடம் பிடிக்காமல் சாப்பிட பழகுவாங்க. குழந்தை சாப்பிடும்போது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட வைக்கிறதும் அவங்களுக்குள்ள நல்ல பண்புகள் வளர்கிறதுக்கு உதவி செய்யும். பொதுவாகவே நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க. நாம் எந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சமைக்கிறோம், எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத குழந்தைகள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் பீட்ரூட்டை தவிர்க்க தொடங்குவாங்க. அதனால் பெற்றோர் கவனமுடன் செயல்படுறது நல்லது. குழந்தைக்கு உணவு கொடுக்குற நேரத்தை வழக்கப்படுத்திக்கணும். தினமும் 3 வேளை சரியான நேரத்தில் உணவளிக்கணும். அடிக்கடி அவங்களுக்கு நொறுக்கு தீனிகளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தையின் பசியை அது குறைக்கும். அதனால் அவங்க சரிவர சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 12 மணி போல் வயிறு நிரப்புற அளவுக்கு கூழ், கஞ்சி இதெல்லாம் கொடுத்துடுவாங்க. திருப்பியும் 12:30க்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால சாப்பிட முடியாது. குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்கு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும்போது பொறுமை மிக அவசியம். உணவின் நிறம், வடிவம், நறுமணம் மற்றும் அமைப்பு பற்றி பேசுவதன் மூலம் உங்களோட குழந்தையை சாப்பிட்றதுக்கு ஊக்குவிக்க முடியும். குழந்தைக்கு பிடிச்ச உணவுகளையும் சேர்த்து பரிமாறுங்க. முக்கியமாக குழந்தைகளோட சாப்பிடும்போது குழந்தைகள்கிட்ட பேசிட்டு அவங்க கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டே நம்ம உணவு கொடுக்கும்போது தான் அவங்க உண்மைக்குமே நல்லா வயிறு நிறைய சாப்பாடு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் இல்லை மளிகை கடைக்கு போகும்போது பழங்கள், காய்கறிகள் அப்புறம் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. சமைக்கிறதுக்கு அவங்களோட உதவியை கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது மாவு பிசைறது, இல்லை அந்த வேணுங்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து தரது, பழம் முறிச்சு தரது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்யும்போது உணவு மீது அவங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி உணவு உற்பத்தி ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி தந்து அதன் மேல் மதிப்பை ஏற்படுத்தி உணவை வீணாக்காமல் சாப்பிட வைக்கிறது பெற்றோர் கையில் தான் இருக்குது. உணவு உண்ணும்போது டிவி, ஃபோன் அப்புறமா வேறு மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாதுன்னு குழந்தைகளை சின்னதுலேருந்தே அறிவுறுத்தி வளர்த்திட்டு வரணும். குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களும் நம்ம மூலமாக தான் போகுது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது நம்ம ஃபோனை பயன்படுத்துகிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். குழந்தை உணவில் மட்டுமே கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா பசிக்கவும் செய்யும். குழந்தையும் வயிறு நிரம்பிய உணர்வை பெறுவாங்க. மொட்டை மாடியில் விளையாட விட்டு உணவு கொடுக்கறது, பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றை காட்டி உணவு ஊட்டுறது, இந்த மாதிரி செய்யலாம். அவசரமாக டிவி பார்த்துட்டு புத்தகங்களை படித்தபடி இல்லாமல் உணவை நன்கு கவனித்து சுவைத்து மென்று விழுங்குற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இனிப்புகளை வெகுமதியாக கொடுக்கறது, இந்த மாதிரி செய்வாங்க. குழந்தைகளுக்கு இனிப்பின் மீதான விருப்பத்தை இந்த விஷயம் அதிகரிச்சிடும். வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் இனிப்பை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நேரங்களில் இனிப்பு உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு இனிப்பு மேலே அதிகமான நாட்டம் ஏற்பட்டுருச்சு
போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக மற்ற உணவுகள் எடுத்துக்கிறத தவிர்ப்பாங்க. குழந்தைகளுக்கான உணவை தயாரிக்கும் போதும் நம்ம கவனமாக இருக்கணும். அவர்களை கவர்ற விதத்தில் உணவை தயாரிக்கணும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துணவாக இருக்கணும். வெவ்வேறு வடிவங்களில் தோசை சுட்டு கொடுக்கறது, வழக்கமான இட்லிக்கு பதிலாக சிவப்பு அரிசி, கேழ்வரகு இட்லி அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்தி வெவ்வேறு நிறங்களில் வெவ்வேறு வடிவங்களில் நம்ம உணவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பள்ளிக்கு போகிற குழந்தைகள் சரியாக உண்ணாமல் உணவை வீணாக்குவது அப்படிங்கிறது இயல்பு. அவர்களை ஈர்க்கும் விதத்தில் சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீணாக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சதுர இட்லி, பொடி இட்லி, ஸ்டார் தோசைன்னு மாற்றி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் சூப்பர் ஃபுட், டேஸ்டி தோசைன்னு ஏதாவது ஜாம்னால் எழுதி வைக்கலாம். அதை படிக்கும்போது ஆசையோடு சாப்பிடுவாங்க. கடலை உருண்டை, எள்ளுருண்டை, வீட்டில் செஞ்ச பண்டங்கள், அப்புறம் அவல், இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பழங்களையும் ஸ்நாக்ஸாக சேலட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக அதோட டேஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தாளித்த மோர், நாட்டு சர்க்கரை சேர்த்த தயிர், லஸ்ஸி இந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. வெளி உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஆனால் அது அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. வெளியில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாளைக்கு தானேன்னு ஜங்க் ஃபுட் வாங்கி தராமல் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து வாங்கி தரணும். குடும்பத்துடன் சிறுதானிய திருவிழா, பாரம்பரிய திருவிழாக்களுக்கு சென்று வரலாம். திணை முறுக்கு, கம்பு தட்டைன்னு சுவைக்க கொடுக்கலாம். பருத்திப்பால், கேழ்வரகு பால் போன்ற ஊட்டச்சத்து பானங்களை கொடுத்து பழக்கிறதும் நல்லது. நல்லுணர்வும் ஆரோக்கியமும் நம்ம கையில் தான் இருக்குது. உண்ணும் பழக்கத்தை நம்ம பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். நிறைய தாய்மார்கள் நேரம் இருக்குது அப்படிங்கிறது காரணத்தினாலையும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய வேலையாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடுறாங்க. அதை அவங்க பள்ளிக்கு போகும்போது மற்ற குழந்தைகளுக்கு முன்னாடி சரியாக சாப்பிட தெரியாமல் அவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷருங்கிறது தாய்மார்களுக்கு புரியறதில்ல. அதனால் அந்தந்த வயதில் குழந்தைகளுக்கு அந்தந்த பழக்க வழக்கங்களை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். உண்ணும் பழக்கம் கற்றுக் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுதல், அப்புறம் டைனிங் டேபிள் இல்லைனா தரையில் உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது ஈட்டிங் மேனர்ஸை கரெக்டாக சொல்லி தந்தோம் அப்படின்னு சொன்னாவே குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமான உணவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.